ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கினோவா வச்சு ஒரு சூப்பரான லெமன் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு கினோவா எடுத்துக்கோங்க. கினோவாவை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு குக்கருக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் நார்மலாக தண்ணி விட்டு கூட வேக வைக்கலாம். நம்ம குக்கரில் போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமே வெந்துடும். இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கினோவா எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் ரைஸ்க்கு நம்ம ஆட் பண்ணுற மாதிரி தான். சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு 3 விசில் விட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். நல்லா குக் ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே குக்கர்லேயே வைக்காமல் நீங்கள் அந்த விசில்லாம் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் பிளேட்டுக்கு மாற்றி அதை கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. பிளேட்டுக்கு மாற்றி இதை நல்லா லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே ஓரமாக இருந்து ஆறட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் வந்துட்டு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப புளிப்பாயிரும். நீங்கள் ஒரு 1/2 லெமன் போட்டால் போதும். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வச்சோம் அப்படின்னா 1/2 லெமன் போட்டால் போதும். ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கினோவை ஆட் பண்ணிடலாம். அடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹையாக வைக்க தேவையில்ல. ஜஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த லெமன் இதுவும் இந்த கினோவாவும் நல்லா அந்த எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷே தேவையில்லை. நீங்கள் இதை இப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கினோவாவெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ப்ளஸ் அதோட வெயிட் லாஸுக்கும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. நான் வந்துட்டு இந்த கினோவாவை வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிட்டேன். ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you. Bye-bye.